76 salt composition. NaCl, magnesium chloride, magnesium sulfate, calcium sulfate. அதுக்கு அடுத்து கேட்கலாம் பொட்டாசியம் சல்ஃபேட். ஸோ 77% வந்து சோடியம் குளோரைடுங்க. NaCl is 77%. மெக்னீஷியம் குளோரைடு வந்து 10.9%. மெக்னீஷியம் சல்ஃபேட்ன்றது வந்து 4.7%. மெக்னீஷியம் சல்ஃபேட் 4.7%. கால்சியம் சல்ஃபேட் 3.6. பொட்டாசியம் சல்ஃபேட் K2SO4 பொட்டாசியம் சல்ஃபேட் 2.5%. கடைசியாக பொட்டாசியம் சல்ஃபேட் ஆட் பண்ணிக்கோங்க 2.5%. ஸோ ஆப்ஷன் சி 77. பட்டகைக்கா கிரேட்டர் ரஷ்யா. பர்மாஃப்ராஸ்ட் கிரேட்டர், அது பர்மாஃப்ராஸ்ட் கிரேட்டர். பட்டகைக்கா கிரேட்டர், பர்மாஃப்ராஸ்ட் கிரேட்டர், ரஷ்யா. ஆப்ஷன் ஏ. 78. C. Volcanoes can be in the ocean. Mid-Atlantic ridges இருக்கு. Volcanoes are much harder to predict because volcanoes வந்து they are much easier because they'll come with warnings. Seismic activity ஓட தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ seismic activity வருது, ஒரு volcano சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாஸ் seismic activity ரீட் ஆகுது அப்படின்னா there is a higher probability that volcanoes are going to erupt. ஸோ அது வந்து கண்டுபிடிக்க கஷ்டம் கிடையாது, earthquake கண்டுபிடிக்கிறதா வந்து கஷ்டம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஐஸ்லாண்ட் ஓகே, அது ஹாட்ஸ்பாட்டில் வந்து மாட்டிகிட்டு இருக்கு ரீசெண்டாக, அதனால் ஜாஸ்தி வால்கனிக் ஆக்டிவிட்டி வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு. சி 1 and 3. 79. ஏன் வந்து சவுத் அட்லாண்டிக் அண்ட் சவுத் ஈஸ்டர்ன் பெசிஃபிக்கில் சைக்ளோன்ஸ் வரமாட்டேங்குது? கொயர்லெஸ் பசிபிக்குங்களா? பி. வேறு பி. வேறு பிங்களா? எஸ். ஐடிசிசெட் செல்டமாக அக்கர் ஆகிறது சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் லோவாக இருக்கிறதுக்கு. வில் கோ வித் ரெண்டுமே வந்து ப்ராபபிள் ஆப்ஷன்ஸ் தான், பட் வில் கோ வித் ஐடிசிசெட். ஐடிசிசெட் அக்கர் ஆனால் வந்தால் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஜாஸ்தி இருக்கும். இல்லை ஐடிசிசெட்டே வந்து போகும். ஐடிசிசெட் கன்வர்ஜன்ஸ். கொயர்லெஸ் ஃபோர்ஸ்லாம் வீக்காக இருக்காங்க, அதுக்கு ஜாஸ்தி தான். அதெல்லாம் போல்ஸ் போக போக வந்து ஜாஸ்தி தான் வந்து ஆகும். ஃபிசிக்காக ஃபீட் பண்ணுறதே ஹீட் இன்ஜின்ஸ்க்கு வந்து ஹீட் தான். ஒன்று சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்ஸ் அல்ல ஐடிசிசெட். வில் கோ வித் ஐடிசிசெட். சொல்லுங்கள். பிஒய்க்யூங்களா? ஐடிசிசெட் பிஒய்க்யூ. Low latitude cyclones. Both 1 and 2. 5 to 11 degree north. South. Western Pacific la jaasti irukum. Exposat. Dingla. PSLV, low earth orbit. PSLV and low earth orbit. So black holes பற்றி படிக்கிறதுக்கு அனுப்பியிருக்கோம் polarimetry. நாசாக்கு அடுத்து நம்ம தான் செகண்ட் இது வந்து அனுப்பியிருக்கோம், செகண்ட் மிஷன். பேலியோ ப்ராக்சிஸ் 82 பேலியோ ப்ராக்சிஸ் பீங்களா? வேறு ஆல் த்ரீங்களா? வேறு பெரிய ப்ராக்சிஸ் பீங்களா? ஒன்லி 2. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு தப்பாக இருக்குது.
ஆப்ஷன்ஸ் ஒன்லி ஒன், ஒன்லி டூ, ஆல் த்ரீ, நன் ஆஃப் தீஸ் இதான ஆப்ஷன்ஸு? அது ஓகே, அது புரியுது. திங் இஸ் எஸ், தே ஆர் இன்டைரக்ட் சோர்சஸ் டு டிட்டர்மைன் தி டெம்பரேச்சர்ஸ் ஆஃப் அன் earlier பீரியட் வித்தவுட் யூசிங் தெர்மாமீட்டர். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன தப்பு இருக்குது? கரெக்டாக ஸ்டேட்மெண்ட் தான் இல்லைங்களா? பீலியோ ப்ராக்சிஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இது இன்றைக்கி நம்ம டெம்பரேச்சர்ஸ் வந்து வி யூஸ் a lot of satellites, தெர்மாமீட்டர்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். earlier இருந்த இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, there are a lot of evidences that have been left behind with which அக்யூரேசியோட படிக்க முடியாது. அதே மாதிரி இந்த இடம் இப்படி தான் இருந்து கரெக்டாகவும் சொல்ல முடியாது. அது குளோபலாக இப்படி தான் டெம்பரேச்சர் இருந்ததுன்னு வந்து சொல்ல முடியாது. சரிங்களா? பட் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் ஐ கேன் அசியூம், ஐ கேன் கெஸ் இப்படி தான் இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீயோட ரிங்ஸ் இருந்தால் அது வந்து எந்த மாதிரியான டைமில் வளர்ந்துருக்கு, எந்த காலநிலையில் வளர்ந்துருக்கு அப்படின்னு நல்லா எடுக்க முடியும். அதை நான் டேரெக்டாக படிக்கல, பட் அது ஒரு எவிடன்ஸாக இருக்குது, அதனால் எடுத்து அதை வச்சு நான் படித்தேன். ஸோ இன்டைரக்ட் சோர்ஸ் தான் அது. அதே மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன ஆர்கானிசம்ஸ், இந்த டயாட்டம்ஸ், இந்த ஆல்கேல வந்து டயாட்டம்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த டயாட்டம்ஸோட ஷெல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஷெல்ஸோட மினரல் காம்போசிஷன் வச்சே வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு வந்து படிக்கலாம். சரிங்களா? பயாலஜிக்கல், கெமிக்கல் இந்த மாதிரியான காம்போனன்ட்ஸ் வச்சு ப்ரீவியஸாக டெம்பரேச்சர் எப்படி இருந்தது, ப்ரீவியஸாக கிளைமேட் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி படிக்கிற ஒரு மெத்தட் தான் வந்து பேலியோப்ராக்சிஸ் அப்படின்றது. ஸோ ஐ திங்க் தெர் ஆர் இஷ்யூஸ் வித் த கொஸ்டின் ஹியர். 1, 2 கரெக்டு. யூ கேனாட் கம் டு ஜெனரலைசேஷன் இது இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்ட்டு தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ அது வந்து கிளாரிஃபை பண்ணி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு வந்து ஜெனரலைசேஷன் பண்ண முடியாது. ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது, ரொம்ப கான்டெக்ஸ்டே இல்லாமல் இருக்கு இல்லைங்களா? பட் குளோபல் நம்ம வந்து இப்படி அசியூம் பண்ணாலும் வந்து வராது. மெத்தட் தாண்டி குளோபலாக ஜெனரலைசேஷன், இப்போ ஐசிஏஜ்ன்றது குளோபலாக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வராது இல்லைங்களா? அது மட்டும் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் நான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டுங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கான்டெக்ஸ்ட்டில் இருக்குது அப்படின்றத பார்த்து தான் வந்து நம்ம சொல்ல முடியும். அண்ட் தெர் ஆல்சோ அது இது நான் சொன்னது வந்து 2-3 தான் வந்து சொல்லி இந்த பேலியோப்ராக்சிஸ். இந்த மாதிரி ஐஸோட கோர்ஸு, செடிமெண்ட்ஸு இதை வச்சு எப்படி இது வச்சுமே வந்து படிக்கலாம். சரிங்களா? 82, 83, டிங்களா? பி, ஐஎஸ்எஸ் தெர்மோஸ்ஃபேரில் இருக்குது. ரொம்ப டென்ஸான ஸ்ஃபேர் என்ன அப்படின்னா ட்ரோபோஸ்ஃபேர். லெட் குரோமேட் 84, லெட் குரோமேட் ரிச்சிலி போட்டிருங்களா? ஆக்சுவலி வந்து கோல்டன் எல்லோ கலர் தரணும் அப்படின்றதுக்காக டர்மரிக்கில் ஆட் பண்ணுவாங்க. கோல்டன் எல்லோ கலர் தரணும் அப்படின்றதுக்காக டர்மரிக் ஆட் பண்ணக்கூடிய ஒரு நியூரோடாக்சின். '85 கரெக்ட் ஆர்டர் ஆஃப் எரோஷன். ஏ, ஸ்பிளாஷ், ரெயின் ட்ராப் விழுறது, ஸ்பிளாஷ், அது பட்டு அது அந்த சாயில் வந்து லூஸ் ஆகுறது, சின்ன சின்ன ஷீட்ஸாக அதுக்கடுத்து ரொம்ப அதிகமாக இல்லாமல் சின்ன சின்ன ஷீட்ஸாக மூவ் ஆகுது. அதுக்கடுத்து ஃபிங்கர் மாதிரி மூவ் ஆகும், லைக் ரில்ஸ் அப்படின்றது ஃபிங்கர் மாதிரி வந்து மூவ் ஆகும். இந்த ரில்ஸே வந்து அதாவது ட்ரீயோட பிரான்ச்சஸ், டென்ட்ரிட்டிக் பேட்டர்ன் அப்படி வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து ரில்ஸ் இருக்கும். அது அப்படியே டீப்பன் ஆச்சு அப்படின்னா அது கலீஸாக வந்து மாறும். ஸோ ஸ்பிளாஷ்ன்றது ஃபர்ஸ்ட் மழை துளி பட்ட உடனே செதறக்கூடிய சாயில், அதுக்கடுத்து சின்ன சின்ன ஷீட்டாக வந்து வளர அது வந்து சாயில் எரோட் ஆக ஆரம்பிக்கும். பிறகு ரில்ஸ், ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் டென்ட்ரிட்டிக் பேட்டர்னில் வந்து இருக்கும். அதுக்கடுத்து கலி, அது அப்படியே ரில் வைடன் ஆகும்போது கல்லியாக வந்து இருக்கு. ஏ, பெசிபிக் டிகேடல் ஆசிலேஷன். Pacific Decadal Oscillation. Yes. ஸோ பெசிபிக் டீகேடல் ஆசிலேஷன் கிட்டத்தட்ட இது என்ஜோ மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். ஆனால் என்ஜோ பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி வந்து நடக்கக்கூடிய ஃபினாமினன். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இட் இஸ் அ ஃபினாமினன் தட் டேக்ஸ் பிளேஸ் 2 to 3 decades. பெசிபிக் டீகேடல் ஆசிலேஷன், பெசிபிக்கில் ஏதோ ஒரு விஷயம் வந்து ஆசிலேட் ஆக போகுது. எப்போ ஆசிலேட் ஆகுதுன்னா 2 இல்லை 3 டெக்கேட்ஸ் தாண்டி
ஒரு ஃபேஸ்லேருந்து இன்னொரு ஃபேஸ்க்கு மாறுது. அங்கே ஒரு 2-3 டெக்கேட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேஸ்க்கு வந்து ஆசிலேட் ஆகுது. இதுதான் வந்து பெசிபிக் டீகார்டல் ஆசிலேஷன். என்ன ஆசிலேட் ஆகுது அப்படின்னா சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் தான் வந்து ஆசிலேட் ஆகுது. ஸோ 2 ஃபேஸ் இருக்குது. அதுக்கு எப்படி வந்து லானினா எல்லினோ இருக்கோ அதே மாதிரி இங்கே 2 ஃபேஸ் வந்து இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் ஃபேஸ் அண்ட் நெகட்டிவ் ஃபேஸ். பாசிட்டிவ் ஃபேஸு. பாசிட்டிவ் ஃபேஸில் என்ன ஆகும் அப்படின்னா நார்த் அமெரிக்கா அந்த ரீஜன் அப்படின்றது வந்து சூடாக இருக்கும். நார்த் அமெரிக்கன் ரீஜன், நார்த் அமெரிக்கா எப்படி இருக்குது அப்படின்னா லெட்டஸ் சே சவுத் அமெரிக்கா இங்கே, ஆஸ்திரேலியா இங்கே. ஸோ இந்த ரீஜன் அப்புறம் இங்கே ஒரு சில பார்ட்ஸ் வந்து ஹாட்டாக லைக் வார்மாக வந்து இருக்கும். இதுதான் வந்து பாசிட்டிவ் ஃபேஸ் அப்படின்றது. மற்ற இருக்கிறது எல்லாமே வந்து கோல்டு. ஆஸ்திரேலியா கோல்டு, இங்கே கோல்டு, அந்த அதர் பார்ட் ஆஃப் தி பசிபிக் ஓஷன் வந்து கோல்டாக இருக்கும். இது பாசிட்டிவ் ஃபேஸு. பாசிட்டிவ் ஃபேஸில் வந்து இந்தியாவுக்கு பெருசாக எஃபெக்டே வந்து இருக்காது. அதாவது மழை வராது இந்தியாவுக்கு. யூஎஸ்க்கு நல்ல மலைகள் வந்து காணலாம் அந்த 30 இயர்ஸ் டைம் ஸ்பேனில். நெகட்டிவ் ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா திங்ஸ் வில் ரிவர்ஸ். எங்கே கோல்டாக இருக்கோ அங்கே எல்லாமே வந்து வார்ம் ஆகிடும். எங்கே வார்மாக இருக்கோ அங்கே எல்லாமே வந்து கோல்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு 20 to 30 இயர்ஸ் ஆசிலேட் ஆகிறதா வந்து பெசிபிக் டீகார்டல் ஆசிலேஷன் சொல்கிறோம். நெகட்டிவ் ஃபேஸில் தான் வந்து இந்தியாவுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு, மற்ற ஏஷியாவுக்கு எல்லாமே வந்து நல்ல ரெயின்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், என்சோ வித் நெகட்டிவ் PDO brings more rain to India. ஆப்வியஸாக வந்து நிறைய ரெயின் கொண்டு வரும். என்சோன்றது வந்து எல்னினோன்னு தரல, அந்த எந்த ஆனாலும் இருக்கலாம், லானினாவும் இருக்கலாம், எல்னினாவும் வந்து இருக்கலாம். பட் எல்னினோ டைம்ஸில் வந்து நமக்கு ரெயின் ஜாஸ்தி வராது. பட் PDO இருந்தது அப்படின்னா நமக்கு ரெயின்ஸ் வரும். இப்போ லானினா இருக்குது, அப்பயும் வந்து நெகட்டிவ் PDO இருக்குது அப்படின்னா அப்போ அதிகப்படியான ரேஞ்ச் வந்து இந்தியாவுக்கு வரும். ஸோ ஆப்வியஸாக இந்தியாவுக்கு ரேஞ்ச் வரது வந்து நெகட்டிவ் PDOவில் கன்ஃபார்மாக வரும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் என்சோ. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. வார்மர் PDO implies fewer equatorial origin cyclones. வார்மர் PDO அதாவது த பாசிட்டிவ் ஃபேஸ் அப்படின்றது. பாசிட்டிவ் ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவட்டோரியல் லைக் பசிபிக் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து கோல்டாக தான் வந்து இருக்குது இல்லைங்களா. நார்த் அமெரிக்காவில் கொஞ்சம் பாட்டு, சவுத் அமெரிக்காவில் கொஞ்சம் பாட்டு, அது மட்டும் தான் வார்மாக இருக்குது. மீதி எல்லாமே வந்து இட் இஸ் கோல்டு. அதனால் அங்கே சைக்ளோன்ஸ் வந்து அதிகமாக வராது. ஒரு ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1983 2010 வரையில், அதாவது வார்மர் ஃபேஸ் ஆஃப் PDO இருந்தது அந்த டைம் பீரியடில். அப்போது 43% வந்து ஈக்குவட்டோரியல் சைக்ளோன்ஸ் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டடி இருக்குது. புரியுதா? எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட், போத் 1 and 2. $87 being low. See you. One only recent current affair based question. என்னாச்சு? ரீசெண்டாக வந்து ஒரு எக்ஸ்கவேஷன் அதில் வந்து மாஞ்சாதாரில் பண்ணியிருக்காங்க. ஒரு புத்திஸ்ட் ஸ்டூப்பா மாதிரியான ஒரு இது வந்து கிடச்சிருக்கு, ஒரு ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து 2000 இயர்ஸ் பேக் அப்படின்னும் போது வந்து குஷானா டைம் பீரியட் சேர்ந்த ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அசோகெல்லாம் முன்னாடி 2000 முன்னாடி. ஸோ குஷானா டைம் பீரியட் இருக்கலாம் அப்படின்ற ஒரு இது. ஸோ இட் இஸ் நாட் அசோகாஸ் ரூல், குஷானாஸ் ரூல். அன்பேக்டு பிரிக்ஸால் வந்து ஆயிருக்கு. அன்பேக்டு பிரிக்ஸ்னால வந்து ஆயிருக்கு. ஜென்ரலாக ஹரப்பா அப்படின்னா வந்து பர்ன்ட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஹரப்பாவில் பர்ன்ட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஈஜிப்டில் வந்து ட்ரைட் பிரிக்ஸ், ட்ரை பண்ணப்பட்ட பிரிக்ஸ் யூஸ் பண்ணப்படும். மெசபடேமியாவில் வந்து பேக்டு அண்ட் பர்ன்ட். பேக்டு ஜாஸ்தி இருக்கும், பர்ன்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். Bering Strait connects Dங்களா வேற ஏ. அது பெரிங் ஸ்ட்ரெயிட்டுக்கு கீழே இருக்கிறது ரஷ்யா, யூஎஸ். இங்கே இருக்கிறது பெரிங் சி. பெரிங் சியே வந்து பசிபிக் ஓஷனில் தான் வந்து இருக்குது. ஸோ மேலே இருக்கக்கூடிய
அட்லாண்டிக் அது கூட தான் வந்து ஆர்டிக் அது கூட தான் வந்து சேர்த்து விடுது. ஆர்டிக் ஓஷன் ஏ. Sahara desert lies between 15 degree. Sahara lies between 15 degree and 15 degree and 30 degree north latitudes. வேறு தான் ஆன்சர் வச்சுருந்தீங்களா? 25 to 30 வச்சுருந்தீங்களா? 10 to 25 அவ்வளோதான் வந்து 10லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த 10 to 25 கிடையாது, 15 தான் வரும். அவ்வளோதான் வரும். 15 to 30. ஜென்ரலாக வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 15 to 30 டிகிரி லேட்டிடியூட்ஸில் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி ரிசர்ச் வந்து அமைஞ்சிருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி ரிசர்ச் பிகாஸ் அந்த பேட்டர்ன் அப்படி டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் ஹேட்லி செல் விழக்கூடிய பேட்டர்ன். அண்ட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் சைட் ஆஃப் தி காண்டினென்ட்ஸில் வந்து அதிக அளவில் ரிசர்ச் பார்க்கலாம். அதுவுமே வந்து இட் இஸ் டியூ டு ட்ரேட் வின்ஸு அண்ட் ஏர் மாசஸ் ஒரே இடத்துல ஸ்டே ஆகுறது. இந்த மாதிரி பலதரப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது. ஏன் வெஸ்டர்ன் சைடில் மட்டும் தார் எடுத்துக்கோங்க, சஹாரா எடுத்துக்கோங்க, இது எல்லாமே வந்து வெஸ்டர்ன் சைடில் கான்சன்ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னா ட்ரேட் வின்ஸ் அங்கே வந்து ஒழுங்காக சேராது. ஸ்டேட் வின்ஸ் வந்து எப்பவுமே என்ன டைரக்ஷன் வந்து நார்த்லேருந்து ஈஸ்ட் நோக்கி வந்து லைக் அங்கேருந்து இப்படி வருது, வெஸ்ட் நோக்கி வந்து வருது. ஸோ இப்போ ஈஸ்டர்ன் கோஸ்ட்டை தான் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணும். மாய்ஸ்சர்லாம் எடுத்துகிட்டு வந்து ஈஸ்டர்ன் கோஸ்ட்டை அட்டாக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நீ அது வெஸ்டர்ன் கோஸ்ட் போய் சேர்றதுக்குள்ளே அதுக்கு மாய்ஸ்சரே இருக்காது. ஸோ இப்போ வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் டெசர்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஓகேங்களா? 15 to 30 degree north latitude, Sahara lies between. Question number 90. 824ங்களா? வேற சிங்களா? பி. வேற பி 912. ஸோ 648 இன்றைக்கி வந்து 648க்கு ரைஸ் ஆகுது அப்படின்னா 30 days சைக்கிள்னு வச்சுக்கோங்க. 30 days கழிச்சு எங்கே இருக்கும், எந்த டைம் ரைஸ் ஆகும்? இன்றைக்கி ஒரு சைக்கிளுங்க, ஒரு ரெவல்யூஷன் தான் அது இல்லைங்களா? இன்றைக்கி வந்து 648 இங்கே இருக்குது 3, 648க்கு வெளியே வந்துருச்சு. 30 days ஆகுது அது ரொட்டேட் பண்ணி வரதுக்கு. 29.5 தான், 13 வந்து அசீவ் பண்ணிக்கிறோம். 30 days சுற்றி வருது. அப்போ 30 days கழிச்சு மறுபடியும் 648க்கு அது அரைஸ் ஆகும். இந்த டைம் பீரியடில், இந்த இடைப்பட்ட டைம் பீரியடில் எவ்வளோ நாள் வந்து அது கடந்திருக்கு, எவ்வளோ மணி நேரங்கள் கடந்திருக்கு? 30 நாளில் எவ்வளோ மணி நேரங்கள் கடந்திருக்கு? 24 hours வந்து கடந்திருக்கு. ஸோ அப்போது ஒரு நாளைக்கு எத்தனை மினிட்ஸ் வந்து தள்ளி போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். 24 hours into 60 போட்டிங்க அப்படின்னா 1440 மினிட்ஸ் மொத்தமாக அந்த ட்ராவல், ஒரு 3 ட்ராவல் பண்ணது வந்து 1440 மினிட்ஸ். 30 நாள் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஒரு நாள் எவ்வளோ எடுத்திருக்கோம், லைக் ஒரு நாளில் வந்து எத்தனை மினிட்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 48 மினிட்ஸ் ஒரு நாளில் இல்லைங்களா? 48 மினிட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நாள் 48, 648 கூட 48 ஆட் பண்ணி அதே மாதிரி வர ஆன்சர் கூட 48 ஆட் பண்ணி அதே மாதிரி வர ஆன்சர் கூட 48 ஆட் பண்ணி 4th நாள் பார்த்தீங்கன்னா 912க்கு வந்து நிற்கும். புரியுதுங்களா? 912 சி, சாரி பி 912 PM. Article 4 consultations. Article 4 consultations. Article 4 consultations வந்து ஜென்ரலாக ஐஎம்எஃப்லேருந்து வந்து ஒரு எக்கனாமியும் பார்த்து அந்த எக்கனாமி எப்படி இருக்குது, அதோட ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன, ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனை வருமா, அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரலாக ஒரு ரிவ்யூ மாதிரி வந்து பண்ணுவாங்க ஐஎம்எஃப்லேருந்து வந்து. அதுதான் வந்து ஆர்டிகல் 4 கன்சல்டேஷன்ஸ் அப்படின்ட்டு. இது எப்போவுமே நடக்கக்கூடிய விஷயம் தான். இந்த வாட்டி ஏன் வந்து நியூஸில் அதிகமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட டெட் சஸ்டைனபிலிட்டி வந்து லாங் டர்மாக வந்து சஸ்டைனபிளாக இல்லை, இந்தியாவோட டெட்ஸ் வந்து லாங் டர்மில் சஸ்டைனபிளாக இருக்காது அப்படின்ற மாதிரி ஐஎம்எஃப் ஒரு வார்த்தையும், இந்தியாவோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்றது வந்து இட் இஸ் நாட் ஃப்ளோட்டிங், இட் இஸ் ஸ்டெபிளைஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்ற வார்த்தையும் வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதுக்கு அந்த ஸ்டெபிளைஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் வந்து கோர்ட்ஸில் போட்டுக்கோங்க. ஸ்டெபிளைஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்னா அதாவது ஃப்ளோட்டிங்னா வந்து அது மார்க்கெட் பேஸ் பண்ணி நடக்கிறது. இவங்க ஸ்டெபிலைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் நாட் ஃபிக்ஸ்டோ இல்லை வேறு ஏதாவது டைப் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டமோ கிடையாது, பட் ஃப்ளோட்டிங் தான். ஆனால் தேர் இஸ் அ லார்ஜ் ஸ்கேல் இன்டர்வென்ஷன் பை தி கவர்மெண்ட் ஆர் ஆர்பிஐ அப்படின்ற மாதிரி வந்து டேர்ம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இல்லை பிகாஸ் நம்ம ருபீ ஸ்டேபிளாக இருக்கா,
லைக் வேர்ல்டு எக்கனாமியோட பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஸ்டேபிளாக தான் வந்து இருக்குது. வேர்ல்டு எக்கனாமி வந்து அவ்வளோ கேவலமாக இருக்கும்போது எப்படி ருப்பி மட்டும் ஸ்டேபிளாக இருக்கலாம் மார்க்கெட் இன்டர்வென்ஷன் இல்லாமல்? நான் வந்து இன்டர்வியூன் பண்ணாமல் எப்படி இவ்வளோ ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஆப்ரிஹென்ஷனில் ஸ்டெபிலைசிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்ற மாதிரி மட்டும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால தான் வந்து இப்போ எப்பவுமே நடக்கிற விஷயம் தான் ஆர்டிகல் 4 கன்சல்டேஷன்ஸு. இதனால வந்து கொஞ்சம் இப்போ அதிகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு விஷயத்தினால லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி கிடையாதுன்னு சொன்னதுனாலையும் ஸ்டெபிலைசிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொன்னதுனாலையும். போலீங்களா 92 வேறு 92. Yes, atmosphere is composed of carbon dioxide 96%. பேலன்ஸ் வந்து நைட்ரோஜன் கொஞ்சம் உண்டு 3% கிட்ட வந்து நைட்ரோஜன் வந்து இருக்கும். ரொட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கவுண்டர் கிளாக் வைஸ்னு கொடுத்துருக்கு. ஆக்சுவலி கிளாக் வைஸ் நம்ம எர்த் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு ரொட்டேட் ஆகுது. இட் இஸ் கவுண்டர் கிளாக் வைஸ் எர்த்து. அவன் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு ரொட்டேட் ஆகும். அவனும் யுரேனஸ் ரெட்ரோகிரேட் ரொட்டேஷன் சொல்லுவாங்க, ரெட்ரோகிரேட் ரெவல்யூஷன் ரொட்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ எஸ், அவங்க வந்து கிளாக் வைஸாக வந்து ரொட்டேட் பண்ணுறாங்க. சொல்லுங்க. வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் தான், ஈஸ்ட் வர்ட்ஸ். ஒன் only. '93 cyclone Biparjoy. இது வந்து ஆக்சுவலி வீனஸ்க்கு சொல்ல வேண்டியது அர்த்துக்கு சொல்லிட்டு, அர்த்துக்கு சொல்ல வேண்டியது வீனஸ்க்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டைரக்ஷன் மட்டும் தான் தப்பு, ஆன்சர் கரெக்டு தான், டைரக்ஷன் மட்டும் தான் வந்து தப்பு. 93 சைக்ளோன் பிப்பர்ஜாய் சி. பிகாஸ் எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன் கிடையாது. குஜராத் சைடில் தான் வந்தது ட்ராபிக்கல் சைக்ளோன் தான் அது, குஜராத் ராஜஸ்தான். ஸோ எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன் கிடையாது. இட் வாஸ் சாண்ட்விச் பிட்வீன் 2 ஆன்டி சைக்ளோனிக் கண்டிஷன் சிஸ்டம்ஸ். அப்படியே ஃபேக்சுவல் கொஸ்டின் அது. B. E-transmission moratorium. E-transmission moratorium. E-transmission moratorium. ஸோ E-transmission moratoriumன்றது வந்து ரொம்ப நாளாக வந்து 1998 வந்து E-transmissionல வந்து யாரும் வந்து டாரிஃப் போடக்கூடாது அப்படின்ற WTO ஒரு ரூல் வச்சுருக்காங்க 1998. E-transmission அப்படின்னா இப்போ லெட்டஸ்டே பிளான்ஸாக இருக்கட்டும், இல்லை வீடியோ கேம்ஸாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து லைக் லெவல் ஆஃப் டெக்னாலஜி வந்து பயங்கரமாக வந்துருச்சு. நான் ஒரு விஷயத்தை இங்கே ப்ரொடியூஸ் பண்ணி அங்கே அனுப்பி தான் வந்து நான் அந்த மார்க்கெட்டில் விற்கணும்னு கிடையாது. ஐ கேன் சென்ட் மை பிளான்ஸ் தேர். அங்கே ஒரு ப்ரொடியூசர் வச்சு நான் ஐ கேன் ப்ரொடியூஸ் மை ப்ராடக்ட்ஸ் அண்ட் தென் ஐ கேன் செல் இட் இன் தி ஃபாரின் மார்க்கெட். இப்போ நான் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணி நான் அங்கே அனுப்புனேன் அப்படின்னா அதுக்கு டியூட்டிஸ்லாம் வந்து போடலாம். இல்லை அங்கே ப்ரொடியூஸ் பண்ணி இங்கே அனுப்பினாலுமே வந்து நான் கஸ்டம் டியூட்டிஸ்லாம் வந்து போடுவாங்களா? எஸ். பட் இந்த 1998 இந்த மொரட்டோரியம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் பிளான்ஸ் டிரான்ஸ்மிஷன் பண்ணுறது, இல்லை புக்ஸோட மதர் காப்பி டிரான்ஸ்மிஷன் பண்ணிவிட்டு அங்கே அதை பிரிண்ட் பண்ணி விற்கிறதுக்கெலாம் வந்து டாரிஃப் போட முடியாது. ஸோ வேஸாக வந்து டிரான்ஸ்மிஷன் ஏதாவது நடந்ததுன்னா யூ கேனாட் புட் டாரிஃப்ஸ் ஆன் திஸ் அப்படின்ற மாதிரி வந்து 1990 ஒரு டிசிஷன் வந்து எடுத்தாங்க. இப்போ டெக்னாலஜி நிறைய க்ரோ ஆயிடுச்சு, இந்த மாதிரி இதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக இந்தியாலாம் வந்து இதுக்கு அகேன்ஸ்டாக வந்து இருக்காங்க. மோஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இதுக்கு அகேன்ஸ்டாக வந்து இருக்காங்க. அதான் டிரான்ஸ்மிஷன் மொரட்டோரியம் அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி குட்ஸ் அதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு டெவலப்பிங் கண்ட்ரீஸ் லெட் பை இந்தியா தே ஆர் அப்போசிங் இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. 12th மினிஸ்டீரியல் கான்ஃபரன்ஸ் 2022 நடந்த கான்ஃபரன்ஸ் வந்து இது அப்படியே இருக்கிறது அப்படியே இருக்கட்டும், 13th மினிஸ்டீரியல் கான்ஃபரன்ஸில் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து டிசிஷன் எடுத்தாங்க. 2022 நடந்தது.
2 only. Cacao triangle. Cacao triangle. A. கானாவில் இருக்கக்கூடிய 3 regions, Accra, Kumasi, Toka, Orandi. A. 96 federate cuts. D 1, 2 and 3. Yes, Fed rate cuts, higher investment for India. Fed rate cut பண்ணிட்டான் அப்படின்னா அவன்கிட்ட வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக தான் வரும் இன்மேல்ட்டு. சரிங்களா, யூஎஸில் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு எனக்கு கிடைக்காது. இப்போ ஐ எம் சர்ச்சிங் ஃபார் அதர் அவென்யூஸ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. இப்போ இந்தியா வந்து ஒரு நல்ல பாலிசி வச்சுருந்தது அப்படின்னா இந்தியாவுக்கு இன்ஃப்ளோஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. சரிங்களா, ஸோ ஹையர் இன்வெஸ்ட்மெண்ட், தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ஹையர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் இந்தியா. இம்போர்ட் பில் வந்து லோ ஆகும். எப்படி லோ ஆகும் அப்படின்னா, வாட் வில் ஹேப்பன்? இப்போ இந்தியாவுக்குள்ளே காசு வருது அப்படின்னா எப்படி வரும்? அது என்ன பண்ணும்? நம்ம இந்தியன் கரன்சியை டிமாண்ட் ஃபாரின் கரன்சி அப்ரிஷியேட்ஸ் இட். ஸோ அப்ரிஷியேட் ஆச்சு அப்படின்னா இம்போர்ட்ஸ் வில் பிகம் சீப்பர். அப்போ இம்போர்ட் பில் கம்மியாகுமா? சே $1 வந்து 75 இருந்தது, $1 இப்போ வந்து 70 ஆயிடுச்சு. ஒரு பேரல் ஆஃப் எண்ணெய் வந்து $1 வச்சுப்போம். 75 rupees கொடுத்தாலே எனக்கு ஒரு பேரல் ஆஃப் எண்ணெய் கிடைக்கும். பட் டியூ டு US Fed rate cuts and appreciation of Indian rupee, $70 கொடுத்தாலே இப்போ எனக்கு $1 வந்துடும். என்னால் ஒரு பேரல் ஆஃப் எண்ணெய் வாங்கிடலாம். ஸோ இம்போர்ட் பில் கிட்டத்தட்ட இந்தியன் காசுக்கு ஒரு $5 வந்து கம்மியாகுது. ஸோ லோ வாஸ் தி இம்போர்ட் பில். பாரிங் காஸ்ட் கம்மி பண்ணுங்களா? ஆப்வியஸாக கம்மி பண்ணுவோம். வர போகிறாங்கன்னா யாரும் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஜாஸ்தி பண்ண அவசியம் கிடையாது. அவங்க கம்மி பண்ணிட்டான் அப்படின்னா நான் யார் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவனோட ஜாஸ்தி வச்சிருந்தாலே போதும், தே வில் கம். So reduced borrowing cost for Indian businesses and negative impact on Indian stock exchange. இது மட்டும் வராது, because it's a positive impact வந்து இருக்கும். நிறைய இன்ஃப்ளோஸ் வந்தது அப்படின்னா 1, 2 and 3. One, 2 and 3. $97 ஈக்குவேட்டர் போட்டுங்களா? ஈக்குவேட்டர்லேருந்து பார்க்கும்போது வந்து ஆல் தி ஸ்டார்ஸ் வில் பி பர்பண்டிகுலர். ஹரைசன்றது வந்து அந்த சன்னோ லேண்டோ மீட் ஆகிற இருக்கு இல்லைங்களா. பேசிக்காக என்ன கான்செப்ட் அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ ஈக்குவேட்டர் இருக்கா, ஜென்ரல் ஈக்குவேட்டர். இதே மாதிரி செலஸ்டியல் ஈக்குவேட்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம ஈக்குவேட்டர் அப்படியே நான் ஸ்பேஸுக்கு பதிஞ்சேன் அப்படின்னா ஒரு லைன் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து செலஸ்டியல் ஈக்குவேட்டர். இந்த செலஸ்டியல் ஈக்குவேட்டர் எல்லாமே இட் வில் அலைன் வித் த ஸ்டார்ஸ். ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால ஸ்டார்ஸ் எல்லாம் அலைன் பண்ணி பேரலாக இருக்க மாதிரி வந்து தெரியும். ஸோ நான் ஈக்குவேட்டரில் நின்று பார்த்தேன் அப்படின்னா ஹரைசனுக்கு ஸ்ட்ரைட்டாக மேலே ஸ்டார்ஸ் இருக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சம் கீழே இருந்து பார்த்தா அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ளெக்ட் ஆன ஒரு தூரத்தில் வந்து இருக்கும். மேலே இந்த சென்ஸ் வந்து லேட்டிடியூட்லி ஸ்பீக்கிங், நார்த்தில் இருந்து பார்த்தா அப்படின்னா கொஞ்சம் இந்த சைடில் இருக்க மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஈக்குவேட்டரில் ஸ்ட்ரைட்டாக இருந்து பார்க்கும்போது தான் ஜஸ்ட் லைக் என் இலூஷன் மாதிரி தான் வந்து இது. சரிங்களா? ஸோ செலஸ்டியல் ஈக்குவேட்டரும் ஸ்டார்ஸும் வந்து பேரலாக இருக்கிறதுனால, அதுங்க பேரலாக கிடையாது, தே ஜஸ்ட் அது வந்து ஒரு இலூஷன் மாதிரி வந்து பேரலாக இருக்க மாதிரி வந்து நமக்கு தெரியும். ஓகேங்களா? அதனால தான் வந்து ஈக்குவேட்டர்லேருந்து பார்க்கும்போது பர்பண்டிகுலர் டு தி ஹொரைசனா ஸ்டார்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. 97 ஈக்குவேட்டர். 98 ஐஸ்லாண்ட். See all three statements. $99 anarcho-capitalism. Neither one nor two. Anarcho-capitalism, neither one nor two. பிகாஸ் எல்லாமே ப்ரைவேட்டைஸ் பண்ணணும், கவர்மெண்ட் கிட்டே எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் அனார்கோ கேபிட்டல். அதாவது ரொம்ப லிபரலாக மார்க்கெட் எக்கனாமி தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணும். ஈவன் எஜுகேஷன், சோஷியல் வெல்ஃபேர் எல்லாமே வந்து ப்ரைவேட்ஸ் கிட்ட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் அனார்கோ கேபிட்டலிசம். சரிங்களா? 100 Greenwich Meridian passes through all of the above.
சரிங்களா? தேங்க்யூ.